32 தலைமுறையை தொடர்ந்து 33வது தலைமுறையாக தற்போது சித்திரை திருவிழா காண வரும் பக்த கோடிகள் மதுரை மாநகர மக்கள் அனைவருக்கும் வெள்ளியகுன்றம் ஜமீன் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் என்னோட பேரு விருதுராயர் மெச்சி வீரப்பட்டம் கட்டி அக்கினி பரியேறிய வல்லப்பட்டு திருமலை ரகுராம மகாமேரு அகண்டிகள் லட்சுமி அலங்கீர் தாரண இம்முடி கனகராமையா கு சண்முகராஜா பாண்டிய ஐயர். திருவிழா துவங்கியதும் கோவிலிலிருந்து ஜமீன்தாருக்கு திருமுகம் எனும் அழைப்பிதழ் அனுப்பப்படுகிறது. காலத்துல அழகர் மலையை விட்டு அழகர் எப்ப கிளம்பினாலும் எந்த உற்சவத்துக்கு கிளம்பினாலும் கோட்டவாசலை தாண்டி புறப்பாடு போறார் அப்படின்னு சொன்னா அந்த பெருமாளுடைய திருமேனிக்கும் பெருமாளுடைய திருவாபரணங்களுக்கும் காவலாக இந்த வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் அவர்கள்லாம் வருவாங்க. அவங்க பெருமாள் இங்கே அழகர் மலையிலேருந்து மதுரை கிளம்புறதுக்கு அலங்காரம் ஆன உடனே கோயில் நிர்வாகத்து சார்பாக நாங்கள் எல்லாரும் போய் அழைச்சி அவரை அழைச்சிட்டு வந்து அவருக்கு மரியாதைகள் பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அழகர்கள் தேவஸ்தானத்திலிருந்து திருமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்புகள் அனுப்புவாங்க. அழைப்பை ஏற்று வெள்ளியங்குன்றம் பாளையப்பட்டுக்காரர்கள் பாரம்பரிய பரிவாரங்களோடு ஜமீன்தாரரை அழைத்துச் செல்கின்றனர். எங்களுக்கு சொல்லிட்டு சில குடும்பங்கள் வந்து இங்க இருக்காங்க. தீவெட்டி பிடிச்சி போறதுக்கு முன்னால தீவெட்டி பிடிச்சி போறதுக்கு ஒரு குடும்பம் இருக்காங்க. பின்னால கொடை பிடிச்சி வர்றதுக்கு ஒரு குடும்பம் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து கண்டிப்பா வந்து நான் வெளியில கிளம்பும் போது ஜமீன்தார் வெளியில வெளியில புறப்படும் போது இவங்க 2 பேரும் கண்டிப்பா வந்து வரல. எங்களுக்கு வந்து திவான் மாதிரி அவங்க 2 பேருமே, அந்த 2 குடும்பமே வந்து திவான் மாதிரி. இது போக இன்னும் சில குடும்பங்கள் இருக்காங்க. இப்ப நாங்க வெளியில கிளம்பும் போது பாரம்பரியமா நாங்க வெளியே கிளம்பும் போது அந்த கிளம்புற வண்டிகள்லாம் வந்து பராமரிச்சு அதை பரப்பொழி வந்து கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குடும்பம் இருக்காங்க. அது இந்த அளவு சிறப்பா நடந்துகிட்டு வருது. ஜமீன்தார் வந்து வெளியில புறப்பட்டாலே இவங்க இதே அமைப்போட இன்னும் இந்த அளவு வந்து அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சுப காரியங்கள் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஜமீன்தாரை வந்து தலைமை போட்டு ஜமீன்தாரை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னா ஜமீன்தார் வெளியே கிளம்பும் போது அந்த 2 குடும்பமும் மித்த ஆட்களும் வந்து கூட அவங்க வந்து அந்த பாரம்பரியம் முறையா வந்து முன்னால வரணும். இவர் தான் பரம்பரை தீவெட்டி ஆணிகாத்தான் வகையரா ராமசாமி. பாரம்பரியமா அப்படியே இவங்க வீட்டுல வந்து நாங்க எப்படி இதுக்கு போய்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி பாரம்பரியமா உங்க வீட்டுல அதை கொண்டு எங்களோட உண்மையை கொண்டு வந்துருவோம். நாங்க தீவெட்டி வகையராவாக இருந்து வருகிறோம். எனது பூர்வீகம் சாலூர், சிவகங்கை மாவட்டம். எங்களுக்கு முன்னோர் வந்து இதை தொண்டு தொட்டு இந்த தீவெட்டி பிடிக்கிறத நடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல வந்தவங்க பேரு ஆணிகாத்தான் என்பவர். அதனாலதான் ஆணிகாத்தான் வகையரா என்று நாங்கள் முதலில் டைட்டில் சொல்லிக்கணும். வெள்ளியகுன்றத்தில் நாங்களும் அவங்க வந்த காலங்கள்ல இருந்து இன்று வர ஜமீன்தாரோட திருவிழா காலங்களில் கூடவே நாங்க இருந்து வருகிறோம். இந்த சித்திரை திருவிழாவுக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு கோயிலுக்கு போய் கோயில்ல இருந்து வண்டியூர் வரைக்கும் சாமியோடவே கூட இருந்து நாங்க பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இவங்களை எங்கெங்க ஜமீன்தார்னு அழைக்கிறாங்களோ அவங்க கூட நாங்க தொடர்ந்து பரம்பரையா கூடவே அவங்க கூட நாங்க இருந்து வருகிறோம். இது இன்று நேற்றல்ல, இது எங்களுக்கு அறியாமை காலத்திலிருந்து இது தொடர்ச்சியா இன்று வரை நடந்து வருகிறது. இந்த தொண்டை வந்து நாங்க அந்த பகவான் அழகருக்கு செய்யும் தொண்டாக நினைத்து வழியாக இதை செய்து வருகிறோம். நான் வந்து கொடைப்பிடிக்கு வகையராவோட சேர்ந்தது. நான் வந்து இந்த அரண்மனைக்கு இந்த அழகருக்கு தொண்டு செய்கிற மாதிரி புரிஞ்சு வந்துருக்கேன். நான் வந்து முன்னாடி வந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பிள்ளைய நாடு இந்த மாதிரி பண்ணி வந்துருக்கேன். இது எங்களுக்குன்னு வந்து இது வந்து நாங்கள் வந்து ஒரு சேவை பண்ணுற மாதிரி அது வந்து நீலமிக வகையரா. எங்களுக்கு வந்து நீலமிக வகையரான்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கிருந்து இதுக்குன்னு விசேஷமா ஒரு வண்டி இருக்கு, பாரம்பரியமான ஒரு வண்டி, ஒரு 49 வருஷத்து வண்டி நம்ம வீட்டில் இருக்கு. அந்த வண்டியில நாங்கள் முறையா நானும் என்னோட கிராம மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா திறந்து அழகர்களுக்கு போவோம்.
சித்திரை திருவிழா. வரலாற்றை கடந்து நிற்கும் கள்ளழகர், திரும்பி பார்க்கப்படும் வெள்ளியங்குன்றம் பாளையப்பட்டு ஜமீன், சரித்திர சுவடுகள். போய் 18 கருப்புசாமி கோவில்ல எங்களுக்கு தீபாவளி காட்டி மரியாதை பண்ணுவாங்க.